நாள் செய்யாதத கோல் செய்யும், கோல் செய்யாதத குல தெய்வம் செய்யுங்கிறாங்க. முழுக்க முழுக்க குல தெய்வம் அருள் பெற்ற சிம்ம ராசி அன்பர்களே. என்னங்க எடுத்தவன குலதெய்வ அருள் பெற்ற சிம்ம ராசின்னு சொல்றீங்க? ஏன்னா இது கால புருஷனுக்கு 5வது ராசிங்க. அப்ப இவங்க எப்போதுமே பாருங்க, மனசுக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருங்க. அப்ப குலதெய்வத்தை மனசுக்குள்ள வச்சு எல்லா விஷயத்தையும் இறங்கினா கண்டிப்பா சிம்மா வெற்றியை மட்டும்தான் பெறுவாங்க. அப்படிப்பட்ட ராசி தான் சிம்ம ராசி. 4 செய்யாத கோல் செய்வாங்க, கோல் செய்யாத குலதெய்வம் அருள் செய்யுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ராசி சிம்ம ராசி. அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார்? எல்லாமே டாப்பு. இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பாதையை மட்டும்தான் நீங்க நடந்து போகணும். குரு பகவான், சனி பகவான் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா முற்றிலுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2025 ஒவ்வொரு இதுலயும் பயிற்சி ஆயிடும். உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா 5க்கும் 8க்கும் உள்ள அதிபதி. உங்களுடைய 5ஆம் இடமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய 8ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கு. சனியினுடைய தாக்கமே இருந்தாலும் லாபஸ்தானத்துக்கு வர்றாரு குரு பகவான். அப்ப எப்படி இருக்கும்? உங்களுடைய சேமிப்பு பணங்கள் உங்களுடைய மூத்த சகோதரன் மூலியமா, இளைய தாரம் மூலியமா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த சிம்மராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டம் அப்படின்னா இந்த வருட பலன். இந்த 2025 அப்படிங்கிறதே பாத்தீங்க அப்படின்னா எல்லா கிரகமுமே பயிற்சி ஆகுது. போறாரு 4க்கு 9 கூடியவர் யாரு? செவ்வாய் தான். அதுவும் யோகம் தான். அப்ப குரு நல்லதை மட்டும்தான் செய்யக்கூடிய ராசி சிம்ம ராசிக்கு நடந்தே தீரும். அப்ப 11ல குரு மே மாசத்துக்கு அப்புறம் எல்லாமே டாப்பா மாறுது சிம்மத்துக்கு. இந்த வாண்டு ஆங்கில புத்தாண்டு என்னைய பொறுத்தவரை அப்பா அசைக்க முடியாது. எதிர்த்து நின்னுங்க, எல்லாத்தையும் நீங்க ஜெயிப்பீங்க. நான் சொன்னல, இந்த இதை விட இன்னும் சூப்பரான பலன் சொன்னல. உங்களுக்கு இயற்கையாவே எல்லாமே ஞானம் வரும்னு சொன்னல. ஞானக்காரகன் கேது உங்களை நோக்கி உங்க ராசியில மே மாசம் கரெக்டா 18ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆயிடுவார். அப்ப கண்டிப்பா எப்படிப்பட்ட பலன் கொடுப்பாரு? பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்தே தீருவார். கேது வந்துட்டா கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது. ஜாதகம் எடுத்து பாத்துக்குங்க. ஏன்னா சிம்ம ராசியில எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, அதனால சொல்றேன். ஏன்னா இப்ப கேது வந்துட்டானா ஒரு சில பேருக்கு டாப்பான யோகத்தை கொண்டு வச்சிருவாரு. உங்க மேல டாப்பான பொசிஷன் நீங்க போயிருவீங்க. இதே பலவீனம் வந்தா ஒரு பலவீனத்தை கொடுத்துரும். அது உங்க ஜாதகத்தை பொறுத்து, திசாபுத்தியை பொறுத்தவரை தான். ஏன்னா எல்லா வீடியும் என்ன சொல்றேன்னா ஒரு பொது பலனா பாருங்க. இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு என்ன திசாபுத்தி நடக்குன்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஏன்னா கேது வந்துட்டாவே சில பேருக்கு திடீர் யோகனா கிடைக்கும், அதனால சொல்றேன். ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும், பயங்கரமான யோசிப்பீங்க, பயங்கரமா கற்பனை பண்ணுவீங்க. இது எல்லாமே இயற்கையான ஞான அறிவு உங்க பக்கம் வந்தே தீரும். பயப்படாதீங்க, உங்களுக்கு அஷ்டம சனி பாதிக்காது. ஏன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் அஷ்டம சனி, கண்ட சனியை முடிச்சு அஷ்டம சனிக்கு போறீங்க, பாதிக்காது. ஏன்னா குரு நல்லா 11ஆம் இடத்துல இருந்து அவர் நல்லா சூப்பரான ஒரு பார்வையெல்லாம் கொடுக்குறாரு, தெரியுங்களா? தசாபுத்திய பாருங்க, கோச்சாரத்தை பாருங்க, இது 3மே கலப்பு பலனா கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது கெட்டதை அனுபவிக்கிறதுக்கான வழி வாய்ப்புகளை வகுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இதை பார்த்தே தீரணும். சனி பகவான் எப்படி இருக்காரு? சனி பயிற்சி ஆகுது. இப்ப 2025 சனி பயிற்சி. சனி உங்களுக்கு சாதகமற்றவரா, பாதகமானவரா, இல்ல நல்ல சாதகத்தை செய்யக்கூடியவரா, இதை நம்ம பார்க்கணும்ல. அவர் சுபஸ்தானத்துல இருக்காரா, அசுபஸ்தானத்துல இருக்காரா, நட்பு பெற்றிருக்காரா, பகை பெற்றிருக்காரா, இல்ல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சனி தசையா, சனி புத்தியா, சனி அந்தரம் சூட்சமும் நடக்குதா? அப்போ உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அதனுடைய நேரம் இருக்கையில பலவீனம் நடந்தே தீரும். ஆனா அவர் சுபஸ்தானத்துல இருந்தோ, அவர் சுப கிரகத்தினுடைய பார்வை பெற்றோ, லக்னம் நல்லா இருந்து, ராசி நல்லா இருந்து அந்த திசை நடக்குது அப்படின்னா அது விபரீத ராஜயோகமா கூட மாறும் உங்களுக்கு. அப்ப அந்த ராஜயோகமா மாறுறதும் ராஜயோகமா மாறாததும் அவங்களுடைய இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா விதியினுடைய அம்சத்தை பொறுத்தது ஜாதகம்.
அப்ப இந்த சூரியனுடைய ராசியான சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்ட சனி ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அஷ்டமச்சனியா மாறுது. கணவனை ஒற்றுமை சரியா இல்லை, எல்லாமே தடை தாமதம், எல்லாமே வாழ்க்கையில எல்லாமே எனக்கு நல்லதே நடக்காதா அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் போயிட்டாங்க. இனிமே எல்லாமே நல்லதே நினைங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். எல்லாத்துக்கும் கர்ம வினை இருக்குங்க, எல்லாருமே தாண்டி தான் வரணும். கர்ம வினையை தாண்டி வந்துட்டா எல்லாமே ஜெயிச்சிடலாம். யாருமே கர்ம வினையெல்லாம் வாழ முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கர்மம் இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. அதுதான் நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் நிறைய பரிகாரத்தை அந்த பரிகாரத்தை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணாவே கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம். அப்ப எல்லாமே டைம் பக்கவா இருக்கு, கரெக்டா மூவ் பண்ணி அடிச்சுன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் என்னைய பொறுத்தவரை. ஏன்னா இதுல என்ன, சனி மட்டும் தான் 8ஆம் இடத்துல இருக்கு, எல்லா கிரகமே உங்களுக்கு பலமா இருக்கு பாருங்க. ராசியில கேது, 7ஆம் இடத்துல ராகு, இது எல்லாமே இந்த வருஷத்துல உள்ள பயிற்சிகள். அடுத்து 11ல குரு, இதுவே சூப்பரான யோகம். என்னை ஒருத்தர் முதல் பலன், கேது வந்துட்டா என்ன பண்ணுவார், உத்திரத்துல போறாரு, கண்டிப்பா அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் போதுன்னு அர்த்தம். எடுத்தாலும் உங்களுக்கு அதான் அரசாங்க தொடர்பு வரப்போகுதுன்னு அர்த்தம், அரசியல் வாழ்க்கை நல்லா வரப்போகுதுன்னு அர்த்தம், நல்ல ஒரு சிந்தனையாற்றல் கண்டிப்பா வரப்போகுதுன்னு அர்த்தம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நேரம் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால. உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கறாரு, அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். சொத்து சம்பந்தமான முன்னோர்கள் நமக்கு தேடி வச்சிருக்காங்க சொத்து, அதுதான் பூர்வ புண்ணியம். அந்த பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருக்கு, அதுல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்கு, வம்பு வழக்கு இருக்கு, அதை பாக பிரிவினைகள் பிரிச்சுக்காம இருக்காங்க, அதை சாதகமா பிரிச்சுக்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பா அமையும். ஏன்னா குருவாகப்பட்டவர் வந்து ஒரு பலவீனத்தை ஒண்ணு சேர்த்து நல்லதா பண்றது அவருடைய வேலை. அப்போ உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து பண்றாரு, அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த 5ஆம் இடத்தை, அதாவது தனுசு ராசியை பார்க்கறதுனால 7ஆம் பார்வையா பார்க்கறாரு 5ஆம் இடத்தை. அப்ப உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு, நண்பர்கள், கூட்டாளிகள், இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு. களத்திரஸ்தானம் அப்படிங்கிறது திருமணம், மறுமணங்கள், இதுவே ஒரு ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் ஒரே விஷயம் தான். பாருங்க, நிறைய ஒரு மாற்றங்கள், உயர் பதவி, ப்ரொமோஷன் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக சிந்தனை ரொம்ப அதிகரிக்கும். கேது வந்துட்டா பாருங்க, உங்களுக்குள்ள ஒரு ஞானம் கண்டிப்பா வந்துடும். எல்லாமே வெற்றியா மாறக்கூடிய நேரம் கண்டிப்பா சிம்ம ராசிக்கு வருது. அப்ப நான் இங்க கெட்ட பலனை சொல்லவே கிடையாது. சிம்மத்துக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எதையுமே தைரியம் மட்டும் பயணிங்க, இந்த 2025 வெல்லலாம் என்னைய பொறுத்தவரை. அப்ப சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்ல டைமிங் இருக்கு. இப்ப நட்சத்திரம் பார்த்தா அவருடைய முதல் நட்சத்திரம் மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தன்மானத்தோட இருப்பாங்க, ஒரு தைரிய குணம் இருக்கும், தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இந்த நட்சத்திரங்கிறது ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இனிமே மகனத்துல பிறந்தவங்க எல்லாமே சூப்பரா இருக்கு, லைஃப்ல எல்லாமே சாதிக்கக்கூடிய நேரம் வருது மகனத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க. ஏன்னா உங்க ராசிக்கே கேது வந்துட்டாரு. அப்ப இயற்கையான ஞானம் அறிவு, நான் சொன்னல, ஒரு ஞானம் வரணும் உங்கள்கிட்ட வரும். வீட்டுல சுபகாரியம் கண்டிப்பா நடக்குங்க. காதல் திருமணமா, இல்ல 2வது திருமணமா, இல்ல தொழிலா, உத்தியோகமா, உத்தியோகம் செஞ்சுன்னா நிறைய பேர் கிடைக்கும். ஃபாரின்ல இல்ல இங்க உள்ள உத்தியோகம் செஞ்சு கிடைக்கும். எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக மகனத்துக்கு சூப்பரா இருக்கு, லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது. அஷ்டமச்சனி ஓட போகுது. அஷ்டமச்சனி ஓடையில கேது பகவான் அங்க வர்றாரு அப்படின்னா அது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம். அந்த கேதுவாகப்பட்டவர் பிரம்மாண்டமான விஷயத்த சுருக்குறாரு அப்படின்னாலுமே அவர் கெட்ட விஷயம் அங்க நடக்கையில அது ஒரு நல்லதா மாறும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்றோம்ல, அப்படி மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே இது வந்து குருவினுடைய பார்வையிலையும் குரு சுபஸ்தானத்துக்கு வர்றதும் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய நேரம் தான் மக நட்சத்திரத்துக்கு. அடுத்து பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம்ங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் வந்து பாருங்க, சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு பெரிய லெவல்ல சொத்து சுகமா, வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, பைனான்ஸ் தொழில், பண சம்பந்தமான தொழில் பண்றது, நில சம்பந்தமான ரியல் எஸ்டேட் பண்றது, வட்டிக்கு கொடுத்து வாங்குறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பூர நட்சத்திரக்காரர்கள் அதிகமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த நபர்களுக்குமே இந்த சனியினுடைய தாக்கத்துல எல்லாத்தையும் பந்தப்படுத்தியிருப்பாரு. நல்ல ஒரு டைம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது சிம்மத்துக்கு. என்னை பொறுத்தவரை இந்த சிம்ம ராசி பெண்களுக்கு எல்லாமே ஆணுடைய தைரிய விரியம் வரும் பாருங்க. ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத்துறை எல்லாமே பெண்கள் பாருங்க சாதிப்பாங்க பாருங்க. என்னை பொறுத்தவரையும் பெண்களுக்கு இந்த சிம்ம ராசியில பிறந்த அனைத்து பெண்களுக்கும் சொல்றேன், இந்த 2025 சூப்பரான யோகம் வருது, கண்டிப்பா பயன்படுத்திங்க.
வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு 2025 சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது.